அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாது ஃபக்த கால அல்லாஹு தஆலா அஸ்ஸ வ ஜல்ல ஃபில் குர்ஆனில் மஜீத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா சாலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆனி ஃபல்யஸ்தஜீபு லி வல்யுமினு பி லஅல்லஹும் யர்ஷுதூன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா தன்னுடைய அடியார்களிடமிருந்து கோரிக்கை வருவதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்விடமே தன்னுடைய தேவைகளை கேட்டு பெறுவதை அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா விரும்புகிறான். ஆனால் அதே நேரத்தில் எந்த கோரிக்கைகளை அல்லாஹ்விடத்திலே நாம் முன்வைத்தாலும் பொதுவாக எல்லோருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நம்முடைய தேவைகளை அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். நம்முடைய தேவைகள் அவ்வப்போது அதை செயல்படுத்தப்பட வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்கும் இருக்கிறது. ஆனால் நம்முடைய தேவைகளை முன்வைக்க வேண்டுமே தவிர அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா எந்த நேரத்தில் யார் யாருக்கு எப்படி வழங்க வேண்டும் என்பதை அல்லாஹ் அறிந்திருக்கிறான். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹதீஸிலே தெளிவுபடுத்துகின்ற பொழுது, ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய தேவைகளை கேட்கக்கூடிய சமயத்திலே 1 நிச்சயமாக அவருக்கு கிடைக்கும். 3 விஷயங்களில் ஒன்று தவறாமல் அவருக்கு கிடைத்துவிடும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒன்று, எந்த கோரிக்கையை அல்லாஹ்விடத்திலே முன்வைத்தாரோ அந்த கோரிக்கை அவருக்கு நிறைவேற்றப்படும். அல்லது அவர் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்த காரணத்தினால் இவருக்கு உலகத்தில் ஏற்படவிருந்த ஏதாவது ஒரு ஆபத்துகள் தடுக்கப்படும். மூன்றாவதாக, இவருடைய இந்த பிரார்த்தனையின் காரணத்தினால் அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா நாளை ஆகிரத்திலே தக்க சன்மானத்தை வழங்குவான் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஆக இந்த 3 விஷயங்களில் நிச்சயமாக ஒன்று துஆ செய்தவருக்கு கிடைக்கும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அது மட்டுமல்ல, நாம் அல்லாஹ்விடத்திலே கோரிக்கை வைக்கிறோம் என்று சொன்னால் அந்த கோரிக்கைகளுக்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது. முறையாக நாம் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய முறையீட்டை செலுத்துகின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா அதற்கு அங்கீகாரம் தருவான். ஆனால் ஏனோதானோ என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கின்ற பொழுது, நேரம் தவறி முறை தவறி நாம் கேட்கின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே அங்கீகாரம் கிடைக்காது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக எல்லா நிபந்தனைகளையும் கடைபிடித்த அல்லாஹ்விடத்திலே நாம் கோரிக்கை வைத்தாலும் கூட அதை உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வரவே கூடாது. ஹஸரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இப்படி ஒரு பிரார்த்தனையை முன்வைக்கின்றார்கள். யா அல்லாஹ், என்னுடைய உடல்நிலை பலகீனம் அடைந்து விட்டது, என்னுடைய தலைமுடி நிறையால் மின்னிக் கொண்டிருக்கிறது, எனக்கு பின்னால் எனக்கு ஒரு வாரிசை தருவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். இதை எந்த கட்டத்திலே அல்லாஹ்விடத்திலே இந்த கோரிக்கையை முன்வைக்கிறார்கள் என்று சொன்னால், இவர்களுடைய பொறுப்பிலே மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள்.
ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பொறுப்பிலே மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பொறுப்பேற்று வளர்த்து வருகிறார்கள். இந்த கட்டத்திலே மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த சீசனிலே எந்த பழங்கள் கிடைக்காதோ அந்த பழத்தை உண்டு கொண்டிருக்கிறார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இந்த நேரத்திலே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இப்படி ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. சீசன் அல்லாத நேரத்திலே பழங்களை வழங்கக்கூடிய அல்லாஹ் தான் வயது முதிர்ந்த பருவத்தை அடைந்து விட்டாலும், குழந்தையை எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்காவிட்டாலும், ஏன் அல்லாஹ்விடத்திலே வயது முதிர்ந்த பருவத்திலும் குழந்தையை கேட்கக்கூடாது என்ற எண்ணம் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்டது. அந்த கட்டத்தில் தான் நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் இப்படி துஆ கேட்டார்கள். யா அல்லாஹ், என்னுடைய உடல்நிலை பலகீனம் அடைந்து விட்டது, என்னுடைய தலைமுடி நிறையால் மின்னிக் கொண்டிருக்கிறது, எனக்கு பின்னால் எனக்கு வாரிசை தருவாயாக என்று கேட்டார்கள். இந்த பிரார்த்தனையை அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா ஏற்றுக்கொண்டு, யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக்க பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா, நாம் உங்களுடைய கோரிக்கையை அங்கீகரித்துக் கொண்டோம், உங்களுக்கு யஹ்யா என்ற பெயரை கொண்ட ஒரு குழந்தையை வழங்குவோம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டினார். இந்த கோரிக்கை ஒரு நபி கேட்ட அந்த பிரார்த்தனையை அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா உடனடியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. சுமார் 7 ஆண்டுகளுக்கு பின்பாக அவர்களுக்கு யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொடுத்ததாக வரலாறு நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. ஆக ஒரு நபி அல்லாஹ்விடத்திலே முன்வைக்கக்கூடிய கோரிக்கைக்கு 7 வருடம் கழித்து அங்கீகரிக்கப்பட்டது என்று சொன்னால், நம் போன்ற சாதாரணமான மனிதர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய கோரிக்கையை உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதை எதிர்பார்க்க கூடாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அது மட்டுமல்ல, நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிவதற்கென சில நிபந்தனைகளை கடைபிடிக்க வேண்டும். அதில் குறிப்பாக ஆண்டிலே அரஃபா நாளை நாம் அந்த துஆவிற்காக வேண்டி குறிப்பாக்க வேண்டும். ஹாஜிமார்கள் எல்லாம் அரஃபா பெருவழியிலே தங்களுடைய பாவங்களுக்காக வேண்டி மன்னிப்பு கேட்பதோடு மட்டுமல்ல, தங்களுடைய கோரிக்கைகளை அல்லாஹ்விடத்திலே முன்வைக்கிறார்கள். ஆண்டிற்கு ஒருமுறை ரமலான் மாதத்திலே நம்முடைய தேவைகளை கேட்டு பெறுவதற்குரிய வாய்ப்பு நமக்கு நன்றாக அமைந்திருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தை தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இன்று நமக்கு வழங்கி இருக்கிறான். ரமலானுடைய அந்த மாதத்திலே நோன்பாளிகள் கேட்கக்கூடிய துஆவினை அங்கீகரிக்கப்படுகிறது, மறுக்கப்படுவதில்லை என்பதாக ஹஸரத் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த அடிப்படையிலே ஆண்டிலே ரமலானுடைய மாதத்திலே கேட்கப்படக்கூடிய துஆவிற்கு அங்கீகாரம் இருக்கிறது. அதை போன்று வாரத்திலே வெள்ளிக்கிழமையில் கேட்கப்படக்கூடிய துஆவிற்கு அங்கீகாரம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜும்மா தினத்தன்று ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்திலே அடியார்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய துஆவை மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது எந்த நேரம் என்பதை குறிப்பிட்டு சொல்லவில்லை. காரணம் என்ன? அந்த நாளையில் எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் ஏற்றுக்கொள்ளப்படலாம் என்பதற்காக வேண்டி, எல்லா நேரத்திலும் வணக்கத்தில் கழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முயற்சி எடுத்து அந்த நேரத்தை பெறுவதற்காக வேண்டி நேரத்தை குறிப்பிடாமல், ஜும்மா தினத்திலே ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துஆவிற்கு அங்கீகாரம் கிடைக்கிறது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதை எடுத்து நேரங்களை எடுத்து நாம் பார்க்கின்ற பொழுது, சஹருடைய நேரத்திலே கேட்கக்கூடிய துஆவிற்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது. இதை நல்லவர்களை பற்றி, நல்லவர்களுடைய இலக்கணத்தை பற்றி அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி வரக்கூடிய சமயத்திலே ஒபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன்,
அவர்கள் சஹருடைய நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கோருவார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். காரணம் என்ன? அமைதியான முறையிலே எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்திலே தங்களுடைய உறக்கத்தை கலைத்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே நாம் நம்முடைய அந்த தேவையை பெறுவதற்காக வேண்டி அல்லாஹ்வை வணங்கி கேட்கக்கூடிய அந்த துஆவிற்கு அங்கீகாரம் கிடைக்கிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஹஸரத் யோகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை நாம் அறிந்திருக்கிறோம். அவர்களுக்கு பிறந்த பல குழந்தைகளிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது அவர்களுக்கு தனிப்பட்ட அன்பும் பாசமும் இருந்தது. என்றாலும் அவர்களுடைய மற்ற குழந்தைகளின் மூலமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பாலும் கிணற்றிலே தள்ளிவிட்டார்கள். காலம் செல்கிறது. அல்லாஹ்வினால் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். எதன் காரணத்தினால் அவர்களை பாலும் கிணற்றிலே தூக்கி எறியப்பட்டார்களோ அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிஸ்ருடைய மன்னராக பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். ஹஸரத் யோகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வரலாறு நீண்டது, சுருக்கமாக சொல்கிறேன். யோகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய சகோதரர்களும் பின்பொருகால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சபைக்கு வருகிறார்கள். வரக்கூடிய அந்த கட்டத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உயர்ந்த அந்தஸ்தை பார்த்து அவர்களுக்கு சிரம் தாழ்த்துகிறார்கள் என்பதாக திருக்குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இவர்கள் கண்ட கனவினை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிறுபிராயத்திலே பார்த்த கனவினை அல்லாஹ் நிதர்சனமாக உண்மையாக்கி வைத்தான். இங்கு இவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்கள் தவறு செய்து விட்டார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு துரோகம் செய்து விட்டார்கள். பாலும் கிணற்றிலே தள்ளிவிட்டார்கள். என்றாலும் கூட அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களை மன்னிக்கும் முகமாக தன்னுடைய குற்றத்தை யோகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே முறையிடுகின்ற பொழுது அவர்கள் சொன்னார்கள், சௌஃப அஸ்தக்ஃபிரு லக்கும் ரப்பி, உங்களுக்காக வேண்டி என்னுடைய ரப்பிடத்திலே இனிமேல் பிரார்த்தனை செய்வது என்பதாக சொன்னார்கள். ஏன் உடனடியாக பிரார்த்தனை செய்யக்கூடாதா? ஏன் இனிமேல் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற வார்த்தையை ஏன் அங்கு பயன்படுத்தினார்கள் என்பதற்கு விளக்கம் தருகின்ற பொழுது அவர்களுடைய அந்த வார்த்தையை சொன்ன நேரம் அது சாதாரணமான நேரம். எனவே துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரமான நான் தஹஜ்ஜுடைய நேரத்திலே சஹருடைய நேரத்திலே நான் உங்களுக்கு துஆ செய்வேன் என்பதற்காக வேண்டிதான் யோகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அந்த நேரத்தை குறித்து அவர்கள் இப்படி பிரார்த்தனை சொன்னதாக இந்த வார்த்தையை சொன்னதாக தஃப்சீர் விரிவுரையாளர்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த நேரத்திலே நாம் கேட்கக்கூடிய அந்த துஆவிற்கு அங்கீகாரம் கிடைக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டுகிறார்கள், சஹருடைய நேரத்திலே வானத்தின் வாசல்கள் எல்லாம் திறக்கப்படுகிறது. வானத்தின் வாசல்கள் எல்லாம் திறக்கப்பட்டு அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா உலகவானிற்கு இறங்கி வந்து, யாராவது என்னிடத்திலே ரிஸ்கினை தேடக்கூடியவர்கள் இல்லையா, அவர்களுக்கு ரிஸ்கினை வழங்குகிறேன். என்னிடம் பாவ மன்னிப்பு கோரக்கூடியவர்கள் இல்லையா, அவர்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்குகிறேன். என்னிடம் உடல் சுகத்தை தேடக்கூடியவர்கள் இல்லையா, அவர்களுக்கு உடல் சுகத்தை தருகிறேன் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா கூவி அழைப்பதாக ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸை நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த நேரத்தை குறிப்பிட்டு காட்டக்கூடிய அந்த கட்டத்திலே சஹருடைய நேரத்திலே கேட்கப்படக்கூடிய இந்த துஆ இருக்கிறது இஹ்லாஸாக மன தூய்மையோடு கேட்கப்படுகின்ற காரணத்தினால், எந்த விதமான மனதிலே கள்ளம் கபடமற்ற நிலையோடு தூய்மையான உள்ளத்தோடு கேட்கப்படுகின்ற காரணத்தினால் அந்த துஆவிற்கு அங்கீகாரம் கிடைக்கிறது என்பதாக கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இது ஒருபுறம் இருக்கட்டும். ஆக சஹருடைய நேரத்தை, அதிலும் குறிப்பாக நோன்புனுடைய இந்த காலகட்டத்திலே நாம் சஹருக்காக வேண்டி எழுந்திருக்கிறோம். எழக்கூடிய அந்த நேரத்திலே உணவுக்காக வேண்டி மட்டும் நாம் தயாராக இருந்து விடாமல் அந்த நேரத்திலே சற்று இன்னும் அரை மணி நேரம் முன்பதாக எழுந்திருத்து ஒரு 2 ரக்காத்துகள் 4 ரக்காத்துகள் 8 ரக்காத்துகள் தஹஜ்ஜத் தொழுது விட்டு
அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய துஆவிற்கு அங்கீகாரம் தருவான் என்பது எந்த சந்தேகமும் கிடையாது. இது ரமலானுடைய மாதம் என்பது நமக்கு கனிமத்தாக கிடைத்த ஒரு பொக்கிஷமாகும். இதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, முஜாஹிது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையும் இங்கு நான் நினைத்து பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் கேட்கக்கூடிய துஆவை அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரங்களிலே தொழுகைக்கு பின்னால் கேட்கப்படக்கூடிய துஆவிற்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது. என்ன சொல்கிறார்கள்? இன்ன ஸலாத்த ஜுஇலத்து ஃபி கைரிஸ் ஸஆத், வணக்கம் என்பது நல்ல நேரத்திலே உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. வணக்கங்கள் எல்லாம் கடமையாக்கப்பட்டது என்பது நல்ல பொருத்தமான நேரத்திலே கடமையாக்கப்பட்டுள்ளது. இதன் காரணத்தினால்தான் சில நேரங்களில் தொழுவதை கூட தடை செய்யப்பட்டிருக்கிறது. சூரியன் உதிக்கக்கூடிய சமயத்திலும் உச்சியில் இருக்கக்கூடிய சமயத்திலும் மறையக்கூடிய சமயத்திலும் தொழுகையை தடை செய்யப்பட்டிருக்கிறது. காரணம், அது வெறுக்கத்தக்க நேரமாக இருக்கின்ற காரணத்தினால். மனிதர்கள் சூரியனை வணங்கக்கூடிய ஆபிதுகள் இருக்கின்ற காரணத்தினால் தான் அந்த நேரத்திலே இறைவணக்கத்தை நிறைவேற்ற வேண்டாம் என்பதாக மக்ரூஹாக வெறுக்கத்தக்க தடை செய்யப்பட்ட காரியமாக அங்கே ஆக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நமக்கு கடமையாக்கப்பட்ட தொழுகையின் வக்துகள் எல்லாம் அது பரக்கத்தான் நேரமாக இருக்கிறது. எனவேதான் ஃபலைக்கும் பித்வாயி ஹல்ஃபஸ் ஸலா, தொழுகைக்கு பின்பாக துஆ செய்வதை நீங்கள் கடைபிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக முஜாஹித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அது மட்டுமல்ல, ஒரு மனிதர் சுன்னத்தை நிறைவேற்றிவிட்டு ஃபர்லு தொழுகையை எதிர்பார்த்திருக்கக்கூடிய சமயத்திலே அவர் கேட்கக்கூடிய துஆவிற்கு அங்கீகாரம் கிடைப்பதாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அத்துஆஉ பைனல் அதானி வல் இகாமத்தி லா யுரத்து, பாங்கிற்கும் இகாமத்திற்கும் மத்தியில் இடைப்பட்ட நேரத்திலே கேட்கப்படக்கூடிய துஆவிற்கு அங்கீகாரம் கிடைக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? இந்த இடைப்பட்ட நேரத்திலே சுன்னத்தை நிறைவேற்றிவிட்டு பர்லு தொழுகையை எதிர்பார்த்திருக்கும் காலமெல்லாம் நன்றாக இது நாம் கவனிக்க வேண்டும். ஹதீஸிலே பார்க்கிறோம், ஒரு மனிதர் சுன்னத்து தொழுகையை நிறைவேற்றிவிட்டு பர்லு தொழுகையை எதிர்பார்த்திருக்கும் காலமெல்லாம் வானவர்கள் அவருக்காக வேண்டி பரக்கத்திற்காக வேண்டி துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹும் மக்ஃபிருலஹு வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் இவருக்கு இவருடைய பாவங்களை நீ மன்னித்து விடுவாயாக, அவருக்கு நீ கிருபை காட்டுவாயாக, அவருக்கு நீ அருள் புரிவாயாக என்று வானவர்கள் துஆ செய்து கொண்டிருப்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, ஃபர்லு தொழுகையை இவர் எதிர்பார்த்திருக்கும் காலமெல்லாம் எவ்வளவு நேரம் அந்த வணக்கத்தை எதிர்பார்த்திருக்கிறாரோ, ஃபர்லான வணக்கத்தை எவ்வளவு நேரம் எதிர்பார்த்திருக்கிறாரோ அத்தனை நேரங்களும் இவர் தொழுகையில் இருந்தவராகவே கணிக்கப்படுவார். தொழுகையில் இருந்தவராகவே கணக்கிடப்பட்டு நன்மைகள் பதிவு செய்யப்படுகிறது. எனவேதான் வணக்கத்தில் இருந்து கொண்டே அவர் கேட்கக்கூடிய துஆவிற்கு அங்கீகாரம் கிடைக்கிறது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அது மட்டுமல்ல, நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி விடுகின்ற பொழுது, யா அல்லாஹ் உன்னை தவிர நிறைவேற்றக்கூடியவர் யார் என்பதாக மனம் உருகி மன ஓர்மையோடு அல்லாஹ்விடத்திலே கேட்கப்படுகின்ற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய கரங்களை வெறுங்கரமாக திருப்பி அனுப்ப வெட்கப்படுகிறான் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்கள், இப்படி இந்த துஆவினை குறிப்பிட்ட நேரத்திலே நாம் கேட்கின்ற பொழுது, குறிப்பிட்ட ஒரு அமல்களுக்கு பின்னால் கேட்கின்ற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த துஆவிற்கு அங்கீகாரம் தருகிறான் என்பதாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அப்படி நாம் கேட்கிறோம். அப்படி கேட்கின்ற பொழுது ஏதோ கவனத்தை வேறொரு திசையில் வைத்துக் கொண்டு நாம் கேட்கக்கூடாது. என்ன சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? உதுல்லாஹ வ அன்தும் மூகினூன பில் இஜாபா, உங்களுடைய துஆ அங்கீகரிக்கப்படும் என்ற நம்பிக்கையோடு கேளுங்கள். ஏன் தரமாட்டானா? தருவான். அல்லாஹ்வை தவிர நம்முடைய தேவைகளை பூர்த்தியாக்கக்கூடியவன் யார் இருக்கிறார்? அவன்தானே தர வேண்டும். அடித்தாலும் அவன்தான்,
அனைத்தாலும் அவன்தானே, எல்லாமே அவன்தானே நம்முடைய தேவைகளை பூர்த்தியாக்கி கொண்டிருக்கிறான். எனவே அந்த நம்பிக்கையோடு நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். இன்ன வாலமோ, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இன்ன அன்னல்லாஹ் அஸ்ஸ வஜல்ல லா யஸ்தஜீபு துஆ மின் கல்பின் காஃபிலின், கவனக்குறைவாக இருக்கக்கூடிய உள்ளத்திலிருந்து, கவனக்குறைவாக வேறொரு கவனத்தில் இருக்கக்கூடிய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் அந்த துஆவிற்கு அங்கீகாரம் தரமாட்டான் என்பதாக ஹஜரத் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தியாக்குவான், நம்முடைய தேவைகளை அவன்தான் தருவான் என்ற நம்பிக்கையோடு கேட்க வேண்டும். இப்படி கேட்டால் நிச்சயமாக அவருடைய துஆவிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் என்பதாக சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த துஆவிற்கு முன்பாகவும் பின்பாகவும் ஸலவாத்தினை சேர்த்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஸலவாத்து சொல்கின்ற பொழுது அல்லாஹ் அதை கபூல் செய்கிறான். காரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் மீது ஸலவாத்து ஒரு முறை ஒருவர் சொல்கின்ற பொழுது அல்லாஹ் 10 முறை சொல்கிறான், எனவே அதை ஏற்றுக்கொள்கிறான் என்பதாகத்தான் அதற்கு பொருள்படுகிறது. ஆக ஸலவாத்தை முன்னாலும் பின்னாலும் ஏற்றுக்கொண்டு இடையிலே துஆவை நிச்சயமாக அல்லாஹ் மறக்க மாட்டான். எனவேதான் முன்னும் பின்னும் ஸலவாத்தோடு அந்த துஆவினை முன்வைக்கின்ற பொழுது அந்த துஆவிற்கு அங்கீகாரம் கிடைக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, இப்படிப்பட்ட நிலையிலே நாம் கேட்கக்கூடிய துஆ அங்கீகாரம் கிடைப்பதற்காக வேண்டி இது போன்றுள்ள நிபந்தனைகளோடு நாம் கேட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அங்கீகாரம் தரும். அதுவும் வெறுமனே நாம் கேட்டுவிடக் கூடாது. சாதாரணமாக கேட்பதற்கும் ஒரு நல்ல காரியத்தை செய்துவிட்டு கேட்பதற்கு மத்தியில் ஒரு வித்தியாசம் இருக்குது. இப்ப உதாரணமாக பாருங்க, நோன்புனுடைய அந்த திறக்கக்கூடிய கட்டத்திலே துஆவே மறுக்கப்படுவதில்லை. காரணம் என்ன தெரியுமா? ஒரு கடமையை நிறைவு செய்துவிட்டு நாம் கேட்கிறோம். ஒரு கடமையை அல்லாஹ்வுடைய உத்தரவிற்கு கீழ்ப்படிந்து அடிபணிந்து அதை செய்துவிட்டு நாம் கேட்கின்ற பொழுது அந்த துஆவிற்கு அங்கீகாரம் கிடைக்கிறது. அதுபோன்றுதான் சாதாரணமாக கேட்பதற்கு மத்தியிலும் ஒரு சாதாரணமாக ஒரு சூறாவை ஓதிவிட்டு கேளுங்கள், அல்லது இஸ்திக்ஃபார் செய்துவிட்டு கேளுங்கள், ஸலவாத்து சொல்லிவிட்டு கேளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த துஆவிற்கு அங்கீகாரம் கிடைப்பான். இதைத்தான் இன்றைய தராவீஹினுடைய தொழுகையிலே ஆரம்ப ரக்அத்திலேயே ஆரம்பத்திலேயே ஆபீஸ் அவர்கள் ஓதிவிட்டார்கள். இதா சாலக்க இபாதி அன்னி, என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், ஃபீன்னி கரீப், நான் அவர்களுக்கு நெருக்கத்தில் இருக்கிறேன், நான் அவர்களுக்கு சமீபத்தில் இருக்கிறேன். என்னை அழைக்கக்கூடியவருடைய அழைப்பிற்கு நான் பதில் கொடுக்கிறேன். அவர் என்னிடத்திலேயே பதிலை தேடட்டும், என்னையே நம்பட்டும், அவர்கள் நேர்வழி பெறுவார்கள் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆரம்பத்தில் சொல்லி காட்டியதை போல ரமலான் என்பது ஒரு பொக்கிஷமான ஒன்று. நம்முடைய துஆவை மாதத்தில் ஆண்டில் ஒருமுறை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ரமலான் மாதத்திலே அதிகமாக இருக்கிறது. எல்லா நாட்களிலும் இருக்கிறது என்கிலும் கூட ரமலான் மாதத்தில் ஒரு சிறப்பு இருக்கின்ற காரணத்தினால் நோன்பாருடைய துஆவிற்கு அது மறுக்கப்படாமல் அங்கீகரிக்கப்படுகின்ற நிலை இருக்கின்ற காரணத்தினால் நம்முடைய துஆவை குறிப்பிட்ட நேரங்களில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக சஹருடைய நேரத்திலும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பாகவும் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்திலும் நம்முடைய கோரிக்கை அல்லாஹ்விடத்திலே முன்வைக்க வேண்டும். அப்படி நாம் கேட்கின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தருவதற்கு தயாராக இருக்கிறான். நம்முடைய கரங்களை வெறுங்கலமாக திருப்பி அனுப்ப வெட்கப்படுகிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்க. நாம் பிச்சைக்காரர்களுக்கு கணக்கு இருக்கிறதா? எங்கும் கேட்கலாம். ஹுசைன் அஹமது மதனி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே ஒரு ஆலிம் சாஹிப் அவர்கள் கேட்கிறார்கள், என்ன ஹஸரத், ஜனாசா தொழுகைக்கு நாம் வருகிறோம், வரக்கூடிய கட்டத்திலே ஜனாசா தொழுகை முடித்துவிட்டு துஆ செய்கிறோம், அடக்கம் செய்துவிட்டு துஆ செய்யும்படி சொல்கிறார்கள். அடக்கம் செய்துவிட்டு வந்ததற்கு பின்னால் ஒரு துஆ, வீட்டில் ஒரு துஆ, இப்படி பலமுறை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களே, சிரமமாக இருக்கிறது என்று சொன்ன பொழுது அவர்கள் அழகான பதிலை சொன்னார்களாம். அதாவது, ஏன் அல்லாஹ்விடத்திலே கேட்பது என்ன தயக்கம் இருக்கிறது? எங்காவது ஒரு இடத்திலே அவர் அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டானா? கேளுங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள், அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்கு என்ன தயக்கம் இருக்கிறது என்பதாக அவர்கள் உபதேசித்த அந்த வரலாற்றையும் இங்கு நினைத்து பார்க்கிறோம்.
கேட்கணும், கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மூன்றில் ஒன்றை தருவான். ஆனால் எப்பொழுது எந்த நேரத்தில் தர வேண்டுமோ நிச்சயமாக தருவான் என்பது இந்த சந்தேகமும் கிடையாது. கேட்பதில் சடைவடைந்து விட வேண்டாம், கேட்டுக்கொண்டே இருப்போம், இறையருளை பெறுவோமாக என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.